നീ എന്നോട് സംസാരിക്കണ്ട, എനിക്ക് തന്നെ ഇഷ്ടമല്ല. പോയിക്കോ. നീ എന്റെ ചെവിയിൽ വന്ന് സംസാരിക്കണ്ടെന്ന്. പോടാ. ഞാൻ വരില്ല. എന്നെ വിളിക്കണ്ട. എന്നോട് അഹങ്കാരം കാണിക്കരുത്. ഞാൻ വരില്ല എന്ന് പറഞ്ഞില്ലേ? എന്താ ഞാൻ വരില്ല എന്ന് പറഞ്ഞില്ലേ? പറഞ്ഞെന്താ മനസ്സിലാവാത്ത? എന്നോട് ചെവിയിലൊന്നും പറയല്ലേ. വേണ്ട, എന്നോട് കളിക്കണ്ട. എനിക്കിവിടെ 100 കൂട്ടം പണിയുണ്ട്. പറഞ്ഞാ മനസ്സിലാവില്ല. ഞാൻ എന്ത് തെറ്റ് ചെയ്തിട്ട് എന്നെങ്ങനെ ബുദ്ധിമുട്ടിക്കണേ? ഞാൻ വരില്ല എന്ന് പറഞ്ഞില്ലേ? എനിക്കൊന്നും കേൾക്കണ്ട. ഞാൻ വരില്ല എന്ന് പറഞ്ഞില്ലേ? ഞാൻ വരില്ല എന്ന് പറഞ്ഞില്ലേ? എനിക്കൊന്നും കേൾക്കണ്ട. ஏய் வேண்டாம், அவனை தொடாத. மூளை சூடாயிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே இருப்பான், அப்புறம் சரியாயிடும். நீ போய் தூங்க. കുഴപ്പമില്ല, അത് കുറച്ച് കഴിഞ്ഞാൽ ശരിയായിക്കോളും. നീ നിന്റെ പണി നോക്ക്. പോയിക്കോ. എന്റെ ഫ്രണ്ടിനെ ഡിസ്റ്റർബ് ചെയ്യണ്ട. ரொம்ப தேங்க்ஸ் குமரன். நீ அவனுக்கு உதவலைன்னா அவன் நாக்கு துண்டா போயிருக்கும். தண்ணியில் வர விழுந்திருக்கான், செத்தே போயிருப்பான். ரெஸ்ட்லெஸ் ஆனால் இந்த பிரச்சனை வந்துடும். மைண்டை டைவர்ட் பண்ணணும். முன்னெல்லாம் எப்பயாவது வரும், பாவம் இப்போ அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தடவை வந்தால் உடம்பு ரணமாயிடும். இதுக்கு மருந்து சந்தோஷமான சூழல், குடும்பம், நண்பர்கள் கூட்டமாக இருக்கிறது தான். ஆனால் இது யாருக்கும் தெரியறதில்ல. இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா கடமை முடிஞ்சிடறதா நினைக்கிறாங்க.
மணி சார் இயாளை குளிச்சுட்டு கூட்டு வா. ஓகே சார். காய்ச்சல் தலைவலி மாதிரி இதுவும் சாதாரண வியாதி தான். சுகருங்கிறது பெருமையாக சொல்லிக்கிறாங்க. கால் உடஞ்சா 4 மாதம் கவலைப்படாமல் படுத்துக்கிறாங்க. உடம்புக்கு வர பிரச்சனையை சாதாரணமாக பார்க்குற மனுஷங்க மனசுக்கு வர பிரச்சனையை அப்படி பார்க்கறது இல்லை, தள்ளி வச்சு தான் பார்க்குறாங்க. நியாயமாக பார்த்தா இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நேரத்தில் மூளையில் பிரச்சனை வரும். திடீர்னு கோவம் வரும், சிரிச்சுக்கிட்டே இருப்பான், எதை பார்த்தாலும் பயப்படுவான், சந்தேகப்படுவான். இவெல்லாம் யாரு? இந்த மாதிரி இடங்களை கொண்டு வந்து விடுறவங்க வெறும் 10% தான். மீதி 90% தெருவில் விட்டுறாங்க. ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிற உலகம் நின்று கவனிக்க யாருக்கும் நேரம் இல்லை. நம்ம பார்வையில் ஒருத்தன் பைத்தியக்காரன், அவன் பார்வையில் நம்ம எல்லாருமே பைத்தியக்காரங்க. பக்கத்துல போய் பேசி பார்த்தான்னு தெரியும் அவன் யாரு, என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான்னு. பயம், பதட்டம், பரபரப்பு, ஏமாற்றம், ஏக்கம், வலி, வேதனையோட எத்தனை முகங்கள் எல்லாம் நம்ம பக்கத்திலே தான் இருக்கிறாங்க. நாம தான் யாரையும் கண்டுக்கிறது இல்லை. தான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள விட கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். ஆனால் நீ கொடுத்து வச்சவன். உன் குடும்பத்தில் அப்படி இல்லை. டெய்லி 2 தடவை உன்னை பற்றி விசாரிப்பாங்க. இப்போ உன் கையில் அடிபட்டிருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். ஸ்மார்ட் ஆயிட்டு இல்ல, குறைச்சி சிரிக்கா வரும். காதுல சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டே இருந்தா இப்படி பண்ணிட்டான். ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. ஏண்டா இப்படி பண்ணு? ஏண்டா கேஷு? ஏண்டா മരിച്ചു പോയി? പാവം മരിച്ചു പോയി. ഇവിടെ എല്ലാവരും മരിച്ചു പോകും. ഞാൻ മരിച്ചു പോകും. போன வை. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட். எக்கச்சக்கமாக சம்பாரிச்சான். அந்த பணத்தில் அவன் பொண்டாடி சந்தோஷமா வாழ்றான். இன்னொருத்தன் கூட பணம் அனுப்புறாளாம். எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சிடணுமா?